நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பெண் வழக்கறிஞர்கள் முதல் துப்புரவு பணியாளர்கள் வரை தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். பெண் கண்டக்டர், பெண் ஆட்டோ ஓட்டுநர், கல்லூரி மாணவிகள் உள்ளிட்டோர் மகளிர் தினம் குறித்து பேசிய மகிழ்ச்சி வார்த்தைகள் இதோ. பத்து தலைமுறையாகி உள்ளது பெண்கள் பள்ளிக்கூடம் செல்வதற்கு என ராதிகா கண்டிப்புடன் சொல்லும் டயலாக் இந்த காட்சிக்கு வேண்டுமானால் காமெடிக்காக இருக்கலாம். ஆனால் அதுதான் மறுக்க முடியாத உண்மை. அப்படி 10 தலைமுறைகளை கடந்து பெண்கள் படித்து பல சாதனைகள் புரிந்ததால் தான் இன்று மகளிர் தினமும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்படும் ஒரு விஷயமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் அப்படி ஒரு தினமே இல்லாமல் தான் போயிருக்கும். ஒருவேளை இருந்திருந்தாலும் உயிர்ப்போடு இருந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். மார்ச் 8 மற்றவர்களுக்கு எப்படியோ, ஆனால் பெண்களுக்கு பேரானந்தம்தான். காரணம், தங்களை கொண்டாடும் மகளிர் தினம் வருவதால். தன்னை பெற்ற தந்தைக்கு மகளாக, தான் பெற்றெடுத்த மகனுக்கு தாயாக, தன்னுடன் பிறந்தவனுக்கு அக்காவாக அல்லது தங்கையாக என பெண்கள் ஆண்களின் அன்புக்கு உரியவர்களாக இருக்கின்றனர். ஒரு காலத்தில் பெண்கள் தங்க கூண்டில் அடைத்து வைக்கப்பட்டது போன்றுதான் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருந்தார்கள். ஆனால் தற்போது அந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது. காவல்துறை அதிகாரியாக, வழக்கறிஞராக, ஆசிரியராக, நீதிபதியாக, பைலட்டாக, தொழிலதிபராக என பெண்கள் இல்லாத துறையே இல்லை. இவ்வளவு ஏன் பேருந்தில் ஆண்கள் தான் நடத்துனராக இருக்க முடியும் என்பதை உடைத்தெறிந்து காக்கி உடையில் விசிலை ஊதிக்கொண்டிருக்கிறார்கள் வீர பெண்கள். இப்படி பெண்களின் வளர்ச்சி மெச்சத்தகும் வகையிலேயே இருக்கிறது. இதனை மகளிர் தினத்தில் வெளிப்படுத்தி உள்ள பெண் கண்டக்டர் செல்வராணி, பேருந்தில் ஏறும் வயதான பெண்களுக்கு கை கொடுத்து ஏற்றி விடுவதில் இருந்து இறக்கி விடுவது வரை தாங்களே உதவி செய்வது மன நிறைவை தருவதாகவும், எந்த வேலையாக இருந்தாலும் ஆண்களுக்கு பெண்கள் நிகர்தான் என்பது கூடுதல் தைரியத்தை தருவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். பிடிச்சிருக்கு இந்த ஒர்க்கு. வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு இப்போ போனால் சிங்கிள் ஷிஃப்ட் தான் பார்க்குறோம். பட் இது எங்களுக்கு போதுமான சேலரி, குட் ஜாப்பு. லேடிஸ்லாம் இப்போ தைரியமாக வரும் ஜாப்புக்கு. இதுக்கு முன்னாடி ஜென்ஸ் மட்டும் தான் கண்டக்டராக இருந்தாங்க. லேடிஸ்லாம் இருக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நல்லா ஒர்க் பண்ணுறோம். லேடிஸ்க்குலாம் நாங்கள் கண்டக்டராக இருக்கிறதால அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம். அவங்கள உட்கார வைக்கிறோம். வயசானவங்க முடியலன்னா இறக்கி டவுன் பண்ணி ஏற்றி விடுறோம். ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர். இதனைத் தொடர்ந்து பேசிய தூய்மை பணியாளர் பாக்கியலட்சுமி, தங்களால் வீடு மட்டும் சுத்தமாகவில்லை, நாடும் தான் சுத்தமாகிறது என்றும், பெண்கள் தான் நாட்டின் கண்கள் என ஆண்கள் தங்களை முன்னிலைப்படுத்துவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். எங்களை பார்த்துட்டு, அம்மா நீங்கள் இந்த வேலைக்கு ரொம்ப நன்றிம்மா, இந்த இடமே எங்களுக்கு சுத்தமாக இருக்குது அப்படி. நாங்கள் வீட்டில் மட்டும்தான் சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு நாடே சுத்தம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. அதே போல் பெண்கள் நாட்டு கண்கள் மாரி பார்த்து கொள்ளுகிறார் சில இளைஞர்கள்லாம். அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. முன்னெல்லாம் பெண்களை பார்த்தா ஒரு இச்சையாக தான் பார்ப்பாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்காத முடியும் எங்களை ஒரு இதுவாக தாயாக பார்த்து கையை வணங்கி சொல்லிட்டு போறாங்க. அதே போல ஆட்டோ ஓட்டுநர் ராதிகா குடும்ப கஷ்டத்திற்காக எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கூறியதோடு, பெண்கள் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என தெரிவித்தார். மேலும் பெண்கள் வேலைக்கு செல்வதை பலர் ஊக்குவிக்கலாம், சிலர் திட்டி தீர்க்கலாம். ஆனால் போற்றுவோர் போற்றற்றும், தூற்றுவோர் தூற்றற்றும் என நினைத்து கொண்டு வெற்றி நடை போட வேண்டும் என்றார். பெண்களால தான் சமூகமே இதாகுது. பெண்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சில பேர் திட்டுறாங்க, சில பேர் பெருமையாக பேசுகிறாங்க. யார் கையை நம்பாமல் உழைக்கிறோமா அப்படின்ட்டு பெருமையாக இருக்கு எங்களுக்கு மகளிர்களுக்கு. பெண்கள் அனைவரும் தனது சொந்த காலில் நிற்க வேண்டும் என கூறிய பெண் வழக்கறிஞர், சிறுமி முதல் வயதான மூதாட்டி வரை சாலையில் எப்போது தனியாக நடந்து செல்ல முடிகிறதோ, அவர்களுக்கு பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் அறவே இல்லாமல் ஆகிறதோ, அந்த நாள்தான் மகளிர் தினமே முழுமையடையும் என கூறினார். கண்டிப்பா விமன் எல்லாருமே சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்பதான் உண்மையான விமன்ஸ் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதா அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பெண் குழந்தைகளும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஒரு வயதான முதியோர்களும் என்னைக்கு இந்த உலகத்தில் தனியாக நடக்க முடியுதோ
அவங்களுக்குன்னு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு எதுவும் இல்லாமல் இருக்கோ அன்னைக்கு தான் வந்து நம்மளால் உண்மையான உலக மகளிர் தினத்தை கொண்டாட முடியும்னு நான் நினைக்கிறேன். இதற்கிடையே நடன பயிற்சி செய்து கொண்டிருந்த கல்லூரி மாணவிகள் தனக்கு பிடித்ததை செய்வது மட்டும் சுதந்திரம் அல்ல, பிடிக்காததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம்தான் என தமிழ் பேராசிரியை பர்வீன் சுல்தானாவின் தத்துவத்தை குறிப்பிட்டு மகளிர் தின வாழ்த்து கூறினார். ஃப்ராக் இருக்கும், அது மலை மேலே ஏறிட்டே இருக்கும். எல்லாரும் ஏற முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏறி போயிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு காது கேட்காது. அது மாதிரி நம்மளும் இந்த சொசைட்டியில் எவ்வளோ தான் பேசினாலும் அதை காதில் வாங்காமல் தான் நம்ம முன்னேறணும். அப்போ தான் நம்மளால் முன்னேற முடியும். நோ சொல்ல கற்றுக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நோனா நோ தான். அது வந்து என்னவா இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது. யார்கிட்ட சொல்கிறதா இருந்தாலுமே கிடையாது. உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டயா இருக்கட்டும், இல்லை உங்கள் பார்ட்னர்கிட்டயா இருக்கட்டும், நோ மீன்ஸ் நோ தான். அதே போல தன்னால் முடியாது என்றெண்ணி முயற்சி கூட செய்யாமல் இருப்பதுதான் தவறு என கூறிய மாணவிகள் சமூகம் என்ன பேசினாலும் அதற்கு சாதனையால் சாட்டையடி கொடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். கிடைக்காதுன்னு ட்ரை பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது சின்ன ட்ரையாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, ட்ரை பண்ணுங்கள். இறுதியாக பெண்தானே, பெண் சாஃப்டா இருப்பா என நினைக்க கூடாது என்று மாணவிகள் கோரஸாக கூறியது நகைச்சுவைக்காக அல்ல. பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் மனித மிருகங்களை துவம்சம் செய்வோம் என சொல்லாமல் சொன்னார்கள். அது ஒரு வகையான எச்சரிக்கைதான். பெண்தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நாங்க கொஞ்சம் ரகட். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.